கோமதி கோமதி, இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டுல தான் கோமு அபலாகுது. அது சரியத்தா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் நம்ம அவசரம் அந்த பஸ்ஸுக்காரனுக்கு தெரியுதா? அது கிடைக்கட்டும். முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். கொஞ்சம் இப்படி வாயே. கொஞ்சம் இருங்கத்தா. எல்லாரும் போகட்டும். கோமதி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நானும் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வரேன் மாமி. மாமியா? கோமதி இப்படி வாண்ணா. அடாடாடாடா, இப்படி வந்து உட்கார. எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். வந்து நான் போயிட்டு வரேங்க. சரிங்க. நாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு வர்றீங்களா? வாங்க வந்து உட்கார். வந்து எனக்கு இல்ல. ஐயோ, யாராவது போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. பெரிய நியூசன்ஸா போச்சுடா. கோமதி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சீக்கிரமா சொல்லிட்டேன். அதுக்குள்ள வேற ஏதாவது டேஞ்சர் வந்துட போகுது. இனிமே யாரும் வரமாட்டாங்க, பயப்படாம சொல்லுங்க. வந்து எனக்கு இல்ல. அம்மா, ஐயோ, பால் அடுப்புல இருந்து இறக்கி வச்சிருக்கேன். சக்கரை நீங்க வந்து போடுறேன்னு சொன்னீங்களே. ஆமா, இத வந்துட்டு எங்க ஓடுற? இத கேளு. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு கோமதி, ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என்னது, நிஜமாவா? ஆமா, இனிமே நான் சாதாரண குமாஸ்தா இல்ல, சீஃப் அக்கவுண்டன்ட், அதாவது தலைமை கணக்காளர். ஆஹா, உண்மையிலேயே இது ரொம்ப இனிப்பான சமாச்சாரத்தா. அப்ப நீ பால்ல சக்கரை போடாமே குடிச்சிடுவ. அத்தா, கொஞ்சம் இருங்க, நான் போய் உங்களுக்கு பாதாம் எடுத்துட்டு வரேன். கோமு, எனக்கு அதெல்லாம் எதுக்கு? உன் கைப்பட்டாலே பாவக்காயும் பலாச்சோள மாதிரி திட்டிக்குமே. அதை விடவா பாதாம் அல்வா சுவைக்க போகுது? கோமு,
கோமதி, நம்ம வாசுகிக்கு நான் ஒரு அதிசயமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பாத்தியா? சங்கிலி. இது சாதாரண சங்கிலி இல்ல. இதுக்குள்ள என்ன இருக்கு பாத்தியா? ரொம்ப பிரமாதமா இருக்கே. இது எங்க வாங்கினீங்க? எங்க வாங்கினா என்ன, இனிமே இது என் கண்மணியோட கழுத்தை விட்டு பிரியவே பிரியாது. சரி சரி, வாங்க குழந்தை இப்படி காத்தாட தூக்கிட்டு போயிட்டு வருவோம். ஆல் ரைட், கம் ஆன் டார்லிங். ஆமா. என்னங்க உங்களை தானே சீக்கிரம் வாங்கலீங்க. வேண்டாமா வேண்டாமா, நல்ல பிள்ளை. சிரி சிரி இங்க பாருங்க, இத குழந்தைய வச்சுக்கங்க. நான் போய் கிளாஸ் தயார் பண்ணிட்டு வரேன். வாசுகி வாசுகி, கண்ணில்ல அழாதமா 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 அழாதமா, நல்ல பாப்பா. ஐ ஐ ஆராரோ ஆரிராரோ, அழாத அழாத அழாத. இந்த பாரு வாசுகி, இந்த பாரு, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆமா, என்ன இதுமே நமக்கு உனக்கும் ஒத்து வராது. கோமோ கோமோ, பெரிய தொந்தரவா போச்சு. கோமோ கோமோ, இந்த பாரு, இனிமே உன் குழந்தை என்னால சமாதானப்படுத்த முடியாது. நீயே வச்சுக்கோ. கொஞ்சம் வச்சுக்கங்க, இதை இறக்கி வச்சுட்டு வந்து. அதெல்லாம் முடியாது. வெந்நீரை நான் இறக்கி வச்சுக்கிறேன், நீ குழந்தைய வச்சுக்கோ. உங்களுக்கு இந்த வேலை கூட தெரியுமா? பின்ன சமையல் வேலை பெண்களோட ஏகபோக உரிமை நினைச்சுக்கிட்டியா? இதுக்கு நலபாகம்னு பேர் வந்ததே எங்களாலதான். நீ நகரு. பாப்பமே, இந்த சேகரை யாருன்னு நினைச்சுக்கிட்ட? நல மகாராஜாவுக்கு குருவே இந்த ஐயா தான். ஐயா நலமகராஜரே, தயவு செஞ்சு இப்போது உங்க தோல்வி ஒப்புக்கொள்றீங்களா? அம்மா தாமே அடியே சரண்டர். அப்பா கோமதி, வா 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 வா, உன்னை பத்தி தாமா பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு 1100. அப்பா, பெண்களுக்கு ஆயுச நீட்டாதீங்க. ஏமா? புருஷனுக்கு முந்தி மஞ்சள் குங்குமத்தோட சுமங்கலியா போய் சேர்ந்துடணும். அதைத்தான் எல்லா பெண்களும் விரும்புவாங்க. ஏமா அப்படி சொல்ற? உன் புருஷனும் சுகமா இருக்கணும், நீ ஏன் நல்லா வாழணும், அதுதானே எங்களுக்கு தேவை. அப்பா, உங்களுக்கு செய்தி தெரியுமா? என்னம்மா? அவருக்கு வேலை உயர்வு கிடைச்சிருக்கப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணுப்பா, வேலை உயர்வு கொடுத்தவங்க அவரை இங்கேயே வச்சிருக்க கூடாது, பட்டணத்துக்கு மாத்திருக்காங்க. அதுவும் அடுத்த வாரமே போய் சேர்ந்தாகணுமா. கோமதி, நீ சந்தோஷமா உன் புருஷனோட போயிட்டு வாமா. கவலைப்படாதீங்கம்மா, இந்த காலத்துல சீமை கூட ரொம்ப தூரம் இல்ல. சரியம்மா, நீங்க பட்டணத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி சொல்லிவிடு, நான் கொஞ்சம் முறுக்கு கட்டி தரேன், எடுத்துக்கிட்டு போலாம். என்னமோ மருமக புள்ள பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, பல்லு கட்டுற டாக்டருங்க பல பேர் இருக்காங்க சென்னையில. பெரிய கடற்கரையாம் மெரீனா, அதற்கப்பால் பிரம்மாண்டமான காந்தி நினைவு மண்டபம், கவர்னர் மாளிகை, அறிஞர்கள் வீட்டிருக்கும் சட்டமன்றம், தார் போட்ட சாலை, கார் போகும் வேகம், அதை முறைத்து பார்க்கும் ரிக்ஷாக்காரர்கள் கூட்டம். என்ன சாமி ஒரே பேஜார் பண்ற? ஒரு நிமிஷத்துல அப்படியே இஷ்டுக்குன்னு போறான் சாமி. யார் சாமி? ஏறுவியா? என்னங்க இது? இதுதான் மெட்ராஸ் தயிர்காரி சத்தம். கூட்டம் கூட்டமாக நடைபாதை வியாபாரிகள். ஒரணா ஒன்றேனா, ஒன்றேனா ஒரணா, எதெடுத்தாலும் ஒரணா ஒன்றேனா, ஒன்றேனா ஒரணா, யானை எடுத்தாலும் ஒரணா, பூனை எடுத்தாலும் ஒரணா, பானை எடுத்தாலும் ஒரணா ஒரணா. சபாஷ் சபாஷ், ரொம்ப பிரமாதம், ரொம்ப ரொம்ப பிரமாதம். வாப்பா சந்தர் வா. சும்மா சென்னையை பத்தி நம்ம வைஃப் கிட்ட ஒரு சின்ன கதா காலட்சேபம் நடத்தினேன். கையில சப்பலா கிட்டே காணும். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு. மனித வாழ்க்கை ஒரு கதா காலட்சேபம் தானே. ஆனா கதை சிறுசா இருந்தாலும் அதுல சுவை இருக்குதான்னு தான் பார்க்கணுமே தவிர கதை நீண்டுகிட்டே போகுதேங்கிறத பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே இல்லை. எங்க அப்பா என் சாக்ரட்டிஸ் கொடுக்கு. உன் பிலாசபி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்ப நீ எங்க வந்த? அதுக்குள்ள மறந்துட்டியா? நாம 2 பேரும் மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறோமே, அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் டீ பார்ட்டி கொடுக்குறாங்களே, அதுக்கு நீ வரல? ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். நீ போய்கிட்டே இரு, நான் 1/2 மணி நேரத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். கமா சார். வரும்போது மறந்துடாம கோமதியை கையோட கூட்டிட்டு வந்து. அவ்வளவுதானே? நீ போ, கமா கரியா. கோமு, பார்ட்டிக்கு நேரமாவது, சீக்கிரம் புறப்படு. பார்ட்டியாவது மண்ணாங்கட்டியாவது நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்கத்தா. என்ன அப்படி சொல்லிட்ட? நீ கட்டாயம் வந்துதான் ஆகணும். இந்த தடவை மன்னிச்சிடுங்க, இனிமே நான் மாவரைக்கணும், பால் காய்ச்சணும். தயவு செஞ்சு நீங்களே போயிட்டு வந்துருங்கத்தா. அதெல்லாம் வேலைக்காரி லட்சுமி பாத்துக்குவா. நீ கிளம்புனா கிளம்பிடணும். ஐயோ, நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்களே. லட்சுமி குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கா.
கோமதி, உனக்கு மாவு அரைக்கணும், அவ்வளவுதானே? நீ போய் பாலை காய்ச்சி, நான் 6 நிமிஷத்துல மாவு அரைச்சிட்டு வந்துடும். என்னது நீங்களா? நான் இல்ல, என்கிட்ட அலாவுதீன் கிட்ட இருந்த மாதிரி ஒரு பூதம் இருக்குது, அது எல்லாத்தையும் செஞ்சிடும். ஆமா, நீ போவியா? ஐயோ, என்னங்க இது? பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கே. பூதம், அலாவுதீன் பூதம். பரவாயில்லையே, அதுக்குள்ள எல்லா அரிசியும் அரைச்சிட்டீங்களே. இது என்ன பிரமாதம்? ஒரு பொம்பளை டிரஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஒரு மூட்டை அரிசியை அரைச்சு போடலாமே. நீ ரெடியா? ஓ, நான் ரெடி. நீங்க? நான் ரெடி. கம் ஆன். ஆஹா, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே. வாட்? தூங்குற குழந்தை தனியா விட்டுட்டு நான் எப்படிங்க வர்றது? அத பத்தி நீ கவலைப்படாத. லட்சுமி, லட்சுமி, இத வந்துட்டேங்க. இத பாரு, நாங்க 2 பேரும் வெளியே போறோம், குழந்தைய ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ. என்ன? சரிங்க. கம் ஆன். ஓ, ஐ அம் சாரி, சாரி. முடியாது, குழந்தையை பிரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஆஹா. வேணும்னா வாசிகையும் தூக்கிட்டு. அது சரி, நாம என்ன பார்ட்டிக்கு போறோமா இல்ல எங்கள் குடும்பம் பெருசுன்னு அப்படி விளம்பரம் செய்ய போறோமா? வருவியா? கம் ஆன். லட்சுமி, லட்சுமி. என்ன பங்கஜம், எங்க வந்த? ஒண்ணு இல்லம்மா, லட்சுமி பார்க்கலான்னு வந்தேன். உள்ள இருக்கா, போய் பாரு. நீ வா போலாம். லட்சுமி, லட்சுமி. என்ன பங்கஜம், என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரமா? மணி 7 ஆகுது, நம்ம மூலத்தரல கூத்த ஆரம்பிக்க போறாங்க, நீ இன்னும் புறப்படலையா? இல்லை பங்கஜம், குழந்தைய என்கிட்ட ஒப்பிச்சுட்டு அம்மா ஐயா விருந்துக்கு போயிருக்காங்க, என்னால வர முடியாது. அது சரிதாண்டி, என்னமோ உன் சொந்த பிள்ளைய விட்டுட்டு வர்ற மாதிரி எல்லாம் கவலைப்படுற. இந்த பாரு, இன்னைக்கு நீ கூத்து பார்க்க வரலன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு பார்க்க முடியாது, தெரிஞ்சுதா? ஐயோ, இதுக்கு நான் என்ன செய்யறது? பங்கஜம், நாம திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்துட்டா என்ன செய்யறது? நீ ஒண்ணும் கவலைப்படாதடி, சும்மா கொஞ்ச நேரம் போயிட்டு திரும்பிடலாம். போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு வருவியா? சரி, இரு வர்றேன். அன்புள்ள நண்பர்களே, எனக்கும் என் நண்பர் சேகருக்கும் அளித்த விருந்திற்கு எப்படி நன்றி செலுத்துவதென்றே எனக்கு தெரியவில்லை. இது பற்றி நான் ஆழ்ந்து சிந்தித்ததில் ஒரே ஒரு வழிதான் எனக்கு புலனாகிறது. அதாவது, எங்கள் வயிற்றுக்கு உணவு படைத்த உங்கள் எல்லோரும் மகிழும்படியாக என் நண்பர் சேகர் இப்பொழுது உங்கள் செவிகளுக்கெல்லாம் உணவு படைப்பார். ஐயோ, என்னால் முடியாதப்பா. ஆமாமா, உண்மைதான். பொம்பளை கிட்ட இருக்க வேண்டிய வெக்கமெல்லாம் ஆம்பளை கிட்ட வந்து, ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய வீரமெல்லாம் அடுப்பங்கரையில போய் பதுங்கிக்கிட்ட இந்த காலத்துல உங்களை போல ஆளுங்களால நிச்சயமா முடியாதுதான். சேகர், பாடுன்னா பாடுவியா? இல்ல சந்தர், நான் சொல்றதை கேளு. என் தொண்டை வேற கெட்டிக்கிட்டு இருக்கு, தயவு செய்து என்னை இன்னைக்கு மட்டும் விட்டுடு. ஆமாங்க, வீட்டுல வேற குழந்தையை தனியா தூங்க போட்டு வந்திருக்கேன். ஓஹோ, அங்க வந்து குழந்தைக்கு தாலாட்டு பாட்டு பாடணுங்கிறியோ? அப்ப கூட்டிட்டு போமா. உங்க வீட்டுக்காரரை பாட சொல்லி நீதான் கொஞ்சம் ஆர்டர் போடங்க கோமு. ஆமா சேகர், என் வீட்டுக்காரி வேற அப்ளிகேஷன் போட்டா. நீ பாடுறியா இல்லனா கத்தட்டுமா? அப்பா சாமி, அவ்வளவு பெரிய தண்டனையை எங்களால் தாங்க முடியாது, நானே பாடிறேன். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு இது சுழி மாறி போனாலும் போச்சு, போகட்டும். உளுத்த மூங்கில் உடல் மேல் மினுக்கு பூச்சு என்ற மொழி என்றும் உண்மையான பேச்சு. ஆ ஆ ஆ
இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே 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 என்று தேடு. கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழிவாய் அமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், உன் மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. உங்க வீடு நெருப்பிடிச்சுட்டே இருந்தீங்க. மருந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அத்தா, என்ன கோமதி? நீங்க கவலைப்படாதீங்க. மாங்கல்ய பாக்கியத்தோட தான் சாக போறேன்னு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாத கோமதி. டாக்டர் முழு நம்பிக்கையோட தான் இருக்க. நீ சாக மாட்ட கோமதி, நீ சாக மாட்ட. அத்தா, நிறைஞ்ச மனசோட தான் என் வாழ்க்கை முடிய போகுது. ஆனா ஒரே ஒரு ஆசை. நீ பயப்படாத கோமதி. நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் கோமதி, பண்ணிக்கவே மாட்டேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க அத்தா. தாய் அன்பு இல்லாட்டா என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படும்.
அதுக்காகவாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் தீரணும். முடியாது. உனக்கு தாலி கட்டி இந்த கையால நான் இன்னொருத்திக்கு தாலி கட்டவே மாட்டேன். என் குழந்தை இல்ல இல்ல, உங்க குழந்தை. அதை கைவிடாம கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துறேன் கோமதி, சத்தியமா காப்பாத்துறேன் கோமதி. என்ன கோமதி? ஐயோ, கோமதி, 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 தாயில்லா பிள்ளையா வாசிகையை தவிக்க வச்சுட்டு என் கோமதி ஓடி மறைஞ்சிட்டான். இனி அவ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு உயர்ந்த உத்தியோகம் எதுக்கு? பட்டணத்து வாழ்க்கை தான் எதுக்கு? அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள, அப்படி சொல்லாதீங்க. குழந்தையை காப்பாத்துறதுக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணினாலே என் குடும்ப விளக்கு. ஆனா கடைசியில அவளை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேன் நான். இனிமே அழுது என்ன மாப்பிள்ள பிரயோஜனம்? ரயிலுக்கு வேற நேரம் ஆகிடுச்சு. ஆக வேண்டியதை பாருங்க. சரி மாமா, ஒரு வாரம் இருந்து உங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு மெட்ராஸ்க்கே கொடுத்துன்னு போயிடலாம் தான் யோசிச்சேன். ஆனா நாளைக்கே டியூட்டியில சேரணும்னு கண்டிப்பான உத்தரவு வந்திருக்கு. நான் புறப்படுறேன். பட்டணத்துல தங்கறதுக்கு கூட சரியான இடம் கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க போய் தனியா நீங்க எப்படி இருக்க போறீங்க? கவலைப்படாதீங்க அத்தை. அங்க கடலாட்டம் காலியா கிடக்குது சந்திரனுடைய வீடு. புது வீடு கிடைச்சு நீங்க எல்லாம் வர வரைக்கும் நான் அங்கதான் இருக்க போறேன். நான் வரட்டுமா மாமா? சரி மாப்பிள்ள. அத்தை, அத்தை, வாசுகிய ஜாகிரதையா பார்த்துட்டு இவளும் திடீர்னு ஒரு நாள் அவ அம்மா மாதிரி என்னை ஏமாத்திர போறோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் வரேன் அத்தை. கொஞ்சம் சாப்பிடுமா? அடடே, என்னம்மா இது? லெட்டர் எழுதுற போது இப்படி தொந்தரவு பண்ற? உங்க அப்பாவுக்கு. ஆமா, வேலை மெனக்கிட்டு போய் இப்ப அவருக்கா எழுதுறீங்க? ஆமா. என்னன்னு எழுதுறீங்க? வாசிக்கு வளர்ந்துட்டா அவளை கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறது அப்படின்னு எழுதுறேன். நல்லா எழுதுனீங்க. அப்படி இப்படின்னு வருஷம் 4 போகுது. ஒரு தடவையாவது வந்து குழந்தைய பார்த்தோம்னு கிடையாது. இப்ப உங்க கடிதாச்சு பார்த்ததும் ஓடி யார போறாரா? எந்த சீரியஸ் அம்மா? குழந்தை ஒண்ணு இருக்குங்கிறதே மாப்பிள்ள மறந்துட்டாரு. எதுக்கும் நம்ம கடமை எழுதி வைக்கிறேன். எல்லாம் உங்க அப்பாவை இங்க வரவழைக்கிறதுக்கு தாண்டா கண்ணு. கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. நல்லவரா தான் இருந்தாரு. எங்க அப்பா எப்படி இருப்பாரு? கருப்பா சிவப்பா? எல்லாம் ஓ மாதிரி தான் இருப்பாரு. தாயத்து போனாலே சீரத்து போச்சுன்னு உலகத்துல சும்மாவா சொல்றாங்க? என்னப்பா இது? கந்தபுராணத்துக்கு அர்த்தம் தேடுற பண்டித நாட்டமா ஒரேதா கலங்கி போயிருக்கிறியே? இல்ல சந்திரன், என் மாமனார் கடிதம் எழுதியிருக்காரு. என்னது? என் பொண்ணுன்னு ஏதாவது வச்சிருக்கிறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் மக வாசுகிய படிக்க வைக்கிறதுக்கு அங்க வசதி இல்லையா, அதனால அவளை இங்கேயே என்னோட அழைச்சிக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயோ, அதை ஏன்ப்பா இங்க அழைச்சிட்டு வரணும்? சம்சாரம் ஒரு சாகரம்னா அதுல இருக்கிற திமிங்கலம் தான்ப்பா குழந்தைங்கிறது. என்ன சொன்னீங்க? குழந்தை என்ன திமிங்கலமா? பின்ன என்ன சொராவா? இது பாருங்க, இன்னும் 7 மாசத்துல நீங்களும் ஒரு திமிங்கலத்துக்கு தகப்பனாக போறத மறந்துடாதீங்க. என்ன சொன்ன? எங்க அப்பா பெரிய திமிங்கலம். நான் 4 வருஷமா என்னுடைய குழந்தையுடைய முகத்தை கூட பார்க்காம துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப கொடுத்தன வச்சாகணும். ஒரு நல்ல வீடா பார்த்து கூடப்பா. ஏன் இந்த வீட்டுக்கு என்ன? என் மாமா, மாமி, குழந்தை இவங்க எல்லாரும் இந்த வீடு தாங்குமா? தாங்காதுப்பா. அதனால தான்ப்பா கேட்கறேன். அம்மா நடமாடும் வீட்டுல நீ என்ன சொல்ற? அவரது விருப்பம் தடையின்றி நிறைவேற வேண்டும் என்று உத்தரவு போடுகிறேன். சேகர், நம்ம ஹோம் கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு. புறப்படு.
ஐயா ஐயா அம்மா. என்னடா அது பிச்சை கேட்கற மாதிரி கேட்கற? ஐயா எங்க ஆடிய காணுங்க? இந்த வீட்டு சொந்தக்காரர் பேர் என்ன தெரியுமா? என்ன? குபேரம் பிள்ளை. குபேரம் பிள்ளையா? அவர் எந்த லோகத்துல இருக்காரோ? நல்ல வரவேற்பு. முன்னாலே எழுதி போட்டிருக்குல்ல, நான் இல்லை ஜாக்கிரதைன்னு. இனிமே நாம ஜாக்கிரதை ஆயிட வேண்டியது. சுத்தம் போட்டு பேசாத. இந்தா நீ எங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? ஐயோ அப்படி கேட்டனா? அப்படி கேட்க கூடாது. என்னங்கோ உங்களுக்கு என்ன வேணுங்கோ? நீங்க யாருங்க? பேர் என்ன? என் பேரு சந்திரன். உன் பேரு சூரியனா? அட நட்சத்திரமே. ஓஹோ நட்சத்திரமா? ஐயோ இல்லைங்க, என் பேரு சேகருங்க. சேகரா? ஆமா. என்னடா இது தனித்தனியா பிக்கிறா? ஐயோ உன் பேரு எவ்வளவு நல்லா இருக்குது தெரியுமா? சேகரா. என்னங்க உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க, வீடு வாடகைக்கு விடப்படும் போர்டு போட்டு இருந்தது, அதனால. அதுக்காகவா வந்தேன்? இரு வீட்டை தூக்கிட்டு வரேன். என்னடா இது வீட்டை தூக்கிட்டு வரேங்கிறா? நம்ம வீட்டுல தான் நின்னுகிட்டு இருக்கிறோம். காலை நல்லா அழுத்தி வச்சு நில்லுடா, இல்லடா வீட்டை தூக்கும் போது நாம கீழே விழுந்துட போறோம். இந்தா உனக்கு என்ன வீடு வேணும்? குட்டிச்சவரா இருந்தாலும் அவன் நிக்கட்டாயா? பாப்பா உன்கிட்ட நான் பேச மாட்டேன். இங்க பாரு, உனக்கு மாடி வீடு வேணுமா ஓடு வீடு வேணுமா? என்னடா இது, இந்த பொண்ணு வீடுகளை எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு. சுமாரா இந்தாமா, எனக்கு ஒரு சாதாரண ஓட்டு வீடு இருந்தா போதுமா? ஐயோ பாவம், நீ ஏழையா? இந்த ஓடு வீடு. நீ ஆளை விடு. என்னடா அது ஒரே ஐட்டம்ஸா இருக்கு? ஒரு மாத வாடகை ரூபாய் 100. போனா போதப்பா, வீடு கிடைச்சது. அது சரி. 6 மாதம் அட்வான்ஸ் ரூபாய் 600. சரிதான், வீட்டு விலையவே நம்ம கிட்ட வாங்கிடுவான் போல இருக்கு. அதான் புரியல. 6 மணிக்கு மேல் லைட் எரிய கூடாது. என்னடா பண்றது? காலையில 6 மணிக்கு மேல உனக்கு எதுக்குடா லைட்டு? இது ரைட்டு. துணிகள் துவைக்கும் போது சத்தம் வரக்கூடாது. எப்படிடா அது? இது தெரியலையா உனக்கு? துணியை நனைச்சு வச்சு கல்ல எடுத்து வச்சு நசுக்கணும். உனக்கு வேற வேலை இல்லடா. வீட்டில் விறகு எரிக்க கூடாது. என்ன காலையா வச்சு எரிப்பான்? குழந்தைகள் இருந்தால் அழக்கூடாது. அந்த கவலையே நமக்கு கிடையாது. அது ரைட்டு. கல்யாணம் ஆனவர்களுக்கு மட்டும் வீடு வாடகைக்கு விடப்படும். என்னடா பண்றது? அத பத்தி உனக்கு என்னடா? நீதான் கல்யாணம் ஆனவனாச்சே. அப்படியே கேட்டா இன்னும் 1 மாசத்துல பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லேன்டா. மேல படி. பிரதி 15ஆம் தேதி வீட்டு வாடகை கொடுத்து விட வேண்டும். என்னடி இது? எந்த இடத்துல ஓடியாங்க? யாரையா நீங்க? எங்க பாந்தீங்க? அண்ணி அண்ணி, இது சந்திர சேகர. சேகரையா? சரி சரி. ஏன்னா வீட்டுல ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க பாரு, அதனால சரி வந்து சேர்ந்தீங்களே அண்ணன் தங்கச்சிமா. ஏப்பா யார் பாருங்க? எங்க பாந்தீங்க? ஒண்ணும் இல்லைங்க, இங்க ஒரு வீடு காலியா இருக்குதுன்னு சொன்னாங்க, அத பாத்துட்டு போகலாம்னு வந்தோம். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? வீடு வேணா ரோட்ல இருந்து பாக்குறது. ஏயா சமையல் கட்டுக்குள்ளே வந்திருக்க போல இருக்க? போங்க எத்தனை இருக்கு? அட போங்க. ஆளுங்க பாரு, வீடு பாக்க வந்த ஆளுங்க. சீக்கிரம் வா. போய் அப்படியே முழுகிற முழிய பாரு, கோட்டா மாதிரி. அம்மையே, தயவு செய்து இத கொஞ்சம் பாருங்க. நாங்க பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்க பாக்குறது தான் எழுதி வச்சிருக்கு. போங்க. தப்பிச்சு ரத்தம் வந்திருக்குமோ நினைச்சேன். அட கடவுளே. அண்ணே ஊடு ஊடு. ஏண்டா நீ அவசியம் வீட்டுல தான் தங்கணுமா? அடச்சா வாடா. நில்லுங்க. இதெல்லாம் எங்க அண்ணாட்ட பேசிக்கங்க. முதல்ல நீங்க எல்லாம் உட்கார்றதுக்கு சமகாலம் தூக்கிட்டு வரேன். அதையும் தூக்கிக்கிட்டு தான் வரணுமா? இந்தா சேகரா, வா. நீயும் வா. கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு, கொஞ்சம் பாருப்பா. உன் கண்ணுல மண்ணு, என் கண்ணுல மலையா விழுந்துருச்சா? ஐயோ மழை விழுந்துருச்சா? கண்ண குடு ஊதுறேன். ஆமா தாயே, நீ ஊதம் வேண்டாம், உப்பம் வேண்டாம், ஆள விட்டா அதுவே போதுமா? அதான் எங்க அண்ணா வந்துருச்சு. வாங்க உட்காருங்க. எவ்வளவு கஷ்டம். என்னம்மா சாரிம்மா, அண்ணன் ரொம்ப கேட்டதாக சொல்லு. ஐயா கொஞ்சம் காலம் சும்மாரியா பேசும்போது அண்ணனுக்கு ஒரு 5 ரூபாய் நான் கடன் கொடுக்கணும். என்னை பத்தி ஊரெல்லாம் ஒரு மாதிரியா சொல்லிட்டு ஐயா ஐயா கொஞ்சம் காலட பேசும்போது சும்மாரியா. அவளை நல்லா இல்ல சொல்லி வயசுலே என்னையா பேசும்போது நீ காகிதத்துல எவ்வளவு விஷயம் அடங்கி கிடக்குது.
என்ன போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? குபேரன் பொறுக்கிறாரு. நீ நினைக்கிற குபேரன் இல்லடா இவரு. இவர் தெருவை சுத்தம் பண்ற குபேரன். ஓ, சுத்தம் பண்ற குபேரரோ? யாரப்பா நீங்க? ஏன் தம்பி, நீங்களாம் படிச்ச பிள்ளைங்க தானே? இல்ல படிச்சவங்க தானேங்கிற? என்ன சந்தேகங்க? உங்களுக்கு மண்டையில மூளை இருக்குதா? எழுதுப்பா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு. ஆமா, இங்க என்ன எழுதி போட்டிருக்கேன்? கேட்ட மூடிட்டு வெளியில போறதுன்னு போட்டிருக்கேன்ல, மூடுனீங்களா? வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம். வெளியில போகும்போது கதவை மூடிட்டு போயிடுறோம். போகும்போது மூடுறியா? சரி சரி. எங்க வந்த? அண்ணா, இவங்க ஊடு பார்க்க வந்திருக்காங்க. ஊடு பார்க்கவா? ஊடு பார்க்கவா? ஆஹா. கண்டிஷன்லாம் படிச்சீங்களா? ஓ, படிச்சேன். படிச்சீங்களா? சரி போங்க. எங்க போறீங்க? ஊடு பார்க்கல? ஊடு பார்க்க வேணாம், உள்ள போங்க. போ உள்ள. என்னடா இது ஆபத்து மேல ஆபத்தா இருக்குது. வாடா. இல்ல போயிட்டாங்க. ஏன்னா இந்த இதை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. வாங்க 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 வாங்க. இதுதான் நம்ம வீடு. முதல் ஆளு இது. இந்த ஆள்ல நீங்க ஓடலாம், ஒடியாடலாம், விளையாடலாம். அது சமய கட்டு. அதுக்கு அந்தாண்டதான் 3 பைப்பு வச்சிருக்கிறேன். ஒரு பைப்புல தண்ணி வராது, இன்னொரு பைப்புல தண்ணி வரும். தண்ணி ரொம்ப நல்லா சுத்தமா இருக்கும். மேலையும் அதே போல கட்டி வச்சிருக்கிறேன். மேல கூட நீங்க போய் அங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஓரத்துல போய் நின்னுடாதீங்க, ரோட்ல விழுந்துருவீங்க. நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும். 100 ரூபாய் வாடகை கொடுத்துரும். தம்பி என்ன? இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும், 100 ரூபாய் வாடகை கொடுத்துறேன்னு சொன்னேன். 1 ரூபா தான் வாடகை கொடுப்பியா? என்னப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, ஒழுங்கா பேச வேணாம். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு 1 ரூபா வாடகையா? ரொம்ப கொஞ்சம் போல் இருக்கு. வாலியத்தை கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்க. என்னங்க, இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு இந்த ஒரு ரூம் போதும், 100 ரூபாய் வாடகை கொடுக்குறேன்ற. ஏன்பா அப்படி கத்துற? ஏன் இந்த தம்பி கத்துது? அனாவசியமா கத்துறான். நீங்க அப்படி வாங்க. இந்த வீடு இருக்கே வீடு, இது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்குறான். நீ கூட கொஞ்சம் சத்தம் போட்டு தான் பேசுற. எனக்கு காது நல்லா கேட்கும். கேக்குமா? கேட்கும் கேட்கும். என்ன வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுதா? அதான் நான் பார்த்தேன், எங்க வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிடுதோன்னு நினைச்சேன். ஏன்னா எறும்பு இறை சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து கட்டின வீடாக இது. நான் ஒரு மாதிரியான ஆளு. தற்புகழ்ச்சிக்கு சொல்றதாக நினைக்காதீங்க. இந்த ஊர்ல இது ஒரே ஒரு வீடு தான் அமைதியான வீடு. 1000 மைல் சுத்தி வந்தாலும் இத மாதிரி சைலண்டான வீட நீங்க பார்க்க முடியாது. என்ன இது சைலண்டா? இது நீ கத்துற கத்தே 1000 பேர் கத்துற மாதிரி இருக்கு. பாப்பா, என்ன என்ன பூனை ஓடிச்சு, அதுக்கா பயந்தீங்க? எங்க அப்பா ட்ரம். பூனை நடந்த சத்தமா இது? ஆமா, உங்க அடுப்பங்கரையில ஏதாவது ஆட்டம் பாம்பு டெஸ்ட் பண்றாங்களா? ஆட்டாங்கல் இருக்குதே, அம்மி ஆட்டாங்கல் கொடகல் எல்லாம் இருக்கு. அது இல்லைங்க, உங்க அடுப்பங்கரையில ஆட்டம் பாம்பு ஏதாவது டெஸ்ட் பண்றாங்களான்னு. ஓஹோ, நான் சொல்றதெல்லாம் சரிதான் ஒத்துக்கிறாரா? ஒத்துக்காம என்ன மாதிரி? இந்த வீட்டுல 1 வாரம் 15 நாள் 1 மாசம் இருந்துட்டு போனவங்க கூட என் வீட்டுல வந்து என்ன கூப்பிட்டு என்ன புகழ்ச்சியா பேசிட்டு தானே போயிருக்கிறாங்க. 1 வாரத்துல கூட இந்த வீட்டுல இருந்து போயிட்டானா? ஐயோ பாவம், அவன் காது வாழ்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, வேற புருன்னா என்னது? இந்த ஆளுக்கு 3 காதுடோய். 2 காது தலையில இருக்கு, 1 காது கையிலேயே வச்சிருக்கான் பாரு. நிறுத்திக்கோ, எக்ஸ்ட்ரா காது அட்டாச்சிட்டு. ஓஹோ, இதுக்கு தான் அவ்வளவு நேரமா பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பக்கத்துல மலையில வேட்டு வச்சு உடைக்கிறாங்க. உடைக்கிறாங்களா? ஒரு நாளைக்கு 2 டைம் தான் சத்தம் கேட்கும். ஐயோ, காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது ஒரு தடவை வேட்டு வைப்பான். போச்சு, அலாரம் தேவையில்லை. மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு தடவை வேட்டு வைப்பான். ஐயோ, அங்கதானே ஒதைக்குது. அதனாலதான் என் காது கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங்க காது? உங்க காதெல்லாம் கேட்கும். இந்த பாருங்க, நான் ஒரு மாதிரியான ஆளு. வீடு பிடிச்சிருக்கு. 6 மாசத்துக்கு அட்வான்ஸ் கேட்டீங்க இல்லையா? என்ன 6 மாசம் அட்வான்ஸ்? 6 மாசம் அட்வான்ஸ் கேட்டேன். ஐயோ, இந்தாங்க 600 ரூபாய் எண்ணி பாத்துங்க. எண்ணி பாக்குறது என்ன? நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? அப்ப வாங்க, என் சம்சாரத்தை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிதான்,
தம்பி நான் ஒரு மாதிரியான ஆளு. தம்பி வாங்க வாங்க வாங்க. செந்தாமரை செந்தாமரை ஒடியா ஒடியா ஒடியா. ஏன் இப்படி அலறிக்கிட்டு வர்றீங்க? எங்க பாத்தியா தம்பி சேகரன் நம்ம வீட்டுல குடியிருக்க போற பையன் தெரியுமா? ஓ தெரியுமே. எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம வீட்டை பார்க்க வந்தாங்க, அப்ப பார்த்தேன். பார்க்க வந்தாங்களா? அப்ப பாத்தியா? தம்பிகாள். ஐயாகாள். இவதான் என் தர்ம பத்தினி, பேரு செந்தாமரை. அப்படியா? வணக்கங்க. வணக்கங்க. நான் ஏதாவது சொல்லி இருந்தா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. ஒழுங்கா வீட்டுல இருந்துட்டு வாடகை கொடுத்துருங்க. சேக்கிற எனக்கு வணக்கம் சொல்லலையே. கோச்சுக்காதம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் யார் தெரியுமா? எங்க அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி. என் பேரு ஆண்டாளு. தம்பிகாள் என்ன பொண்ணு அப்படி பாக்குதுன்னு நினைக்க வேணாம். அது நல்லா படிச்ச பொண்ணு, அது ரொம்ப ஜோஷியலா இருக்குது. அது பைத்தியம் நினைச்சு விடாதீங்க. கொல்லையில எலுமிச்சை மரம் இருக்குல்ல, கொல்லையில எலுமிச்சை மரம் இருக்குல்ல, எலுமிச்சை மரம், மாங்காய் மரம், தேங்காய் மரம், பாக்கு மரம், எல்லா மரமும் இருக்குது. கைய வச்சு விடாதீங்க, அப்புறம் நான் ஒரு மாதிரியான ஆளு. எங்களுக்கு வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். அத அந்த கண்டிஷன்ல எழுத மறந்துட்டாரு. எங்க போறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் கொஞ்சம் இந்த இது கொண்டு சொல்லுங்க, ஏதாவது கொண்டு சொல்லுங்க. தொண்டையெல்லாம் ஒரேதான் வறண்டு போயிருக்கு. தண்ணி கொண்டாட சொல்றேன், குடிச்சிட்டு போங்க. இந்த செந்தாமரை என்னங்க? இந்த அட்வான்ஸ் பணம் இத சாமி முன்னால வச்சு கண்ணுல ஒத்தி எடுத்து பொட்டியில வை. இந்தா ஆண்டாளே, நேத்தி காகிதத்தோட இதையும் சேர்த்து மடிச்சு வை. உங்களுக்கு வெக்கமா இல்ல? தெரு தெருவா போய் பேப்பர் பொறுக்குறீங்களா? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு பேப்பர் பொறுக்குறத. என்ன நினைப்பாங்க? குபேரம் புள்ள காரணா கூட முதல் வைக்காம குபேரன் ஆயிட்டானே நினைப்பாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அவங்க வந்த தலையெழுத்து அப்படி, நான் வந்த தலையெழுத்து இப்படி. தம்பிகாள், ஐயாகாள், இப்ப நான் அந்த வீட்டை கட்டி இருக்கிறேன். எப்படி? என்ன கொத்தனார வச்சு கட்டி இருப்பீங்க? ஆனா கொத்தனார வச்சு கட்டி இருப்பீங்க ஐயா. பின்ன என்ன வெத்தரவா கடைக்காரனையா கூட்டிட்டு வந்து கட்டி இருப்பாங்க? கொத்தனார தான் ஐயா வச்சு கட்டினேன். அது நான் இந்த வீட்டை கட்டினது பேப்பர். ஓஹோ, பேப்பருங்கிற துறை கட்டி இருப்பார் போட்டிருக்கு. என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இந்த பாருங்க தம்பிகாள், இதை என் சம்சாரம் இருக்கிறாள், இவ காதுல போட்டிருக்கிறது பேப்பர், மூக்குல இருக்கிறது பேப்பர், கழுத்துல இருக்கிற சங்கிலி பேப்பர், கையில இருக்கிற வளையல் பேப்பர், நெத்தில இருக்கிற பொட்டு பேப்பர், கட்டி இருக்கிற புடவை பேப்பர். அந்த அம்மாவும் பேப்பர் தானா? அந்த அம்மாவும் பேப்பர் தானா? ஊரை போட்டு பார்க்கணும். நீ பெரிய குசும்புக்காரனா இருப்ப போல இருக்க. பேப்பர்ல இருப்பாங்க. உங்க வாயை மூடுங்க, எனக்கு மானம் போகுது. இப்போ உன் மான மூலமா நான் இரடி பேசிவிட்டேன். நாங்க போயிட்டு வர்றேன் ஐயா, போயிட்டு வர்றோம். தம்பிகாள் ஏன் இருங்க, இதை வர்றேன். ஆமா, மான முறை மாதிரி என்ன பேசிட்ட உடனே நீ உங்களுக்குள்ள வார் டிக்ளேர் ஆகுது, நாங்க இங்க நிக்கல போறோம். ஆமாங்க, அதுக்குள்ள வேற யாராவது பாராசூட்ல வந்து இறங்கிட போறாங்க, நாங்க வரோம். அழகா
நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்தினாரு. அதோ அவர் வர்றாரு, அவர்கிட்ட நீயே சொல்லு. நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க. அதனால என்னங்க, ஏதோ எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தது, அதை சொல்லுங்க. நான் வரேனுங்க. நில்லுங்க. என்னங்க மனோரமா, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க செய்யறது. நீங்க பாட்டுல போய்கிட்டே இருந்தா நாங்க என்ன சும்மா விட்டுடுவோம்னு நினைச்சீங்களா? நான் ஒண்ணும் செய்யலீங்களே, அவங்களா தானே தவறி போய் விழுந்தாங்க. அவ விழுந்தா நீங்க காப்பாத்துனீங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன மனோரமா? நீ சும்மா இரு. வாங்க இப்படி. உன்னையும் தான், நீயும் வா. உதவி செஞ்சுட்டு ஊரு பேரை சொல்லாம போறது அந்த காலம். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. அத சொல்றீங்களா? நான் என்னமோன்னு பயந்துட்டேன். என் பேர் சேகருங்க. நான் ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்யும். இவ பேர் உஷா, குயின் மேரிஸ்ல படிக்கிறேன். சும்மா இப்படி பொழுதுபோக்குறதுக்காக பிக்னிக் வந்தோம். அப்படிங்களா? எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம்.